இப்போ முன் பீஸ் தான் அடிக்கிறோம். லைனிங்கு இது வந்து உயரம் வந்து 13, எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். அதாவது கீழே ஒரு அரை இன்ச்சும் மேலே ஒரு அரை இன்ச்சும் 1 இன்ச்சும் இந்த உயரம் வந்து 13 இன்ச்சும். 13 இன்ச்சு உயரம் அப்படின்னு சொன்னால் நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அதாவது மேலே ஷோல்டருக்கு அரை இன்ச்சு போகும், கீழே வந்து நம்ம இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல இடுப்பு பகுதியில் வந்து ஒரு அரை இன்ச்சு போகும். மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கமும் நம்ம வந்து அதுக்கு மேலே லைனிங்கை ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கம்தான் நம்ம வந்து போடணும். ஏன்னா அடித்து திருப்புறப்ப நம்ம இந்த லைனிங் துணி இந்த சைடு உள் சைடு போயிடும். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்து இந்த இடத்துலலாம் பின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து இந்த நழுகிற மாதிரி துணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த குண்டூசி வச்சுன்னு அது ஒரு இது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த குண்டூசி இல்லைன்னா நம்ம எம்மிங் ஊசி கூட வச்சுக்கோங்க. அதில் இப்போ இது மாதிரி குண்டூசி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே நாங்கள் பின் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறப்ப இந்த துணி கீழே வளவளன்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நழுவாமல் இருக்கும். இது மாதிரி ஷோல்டர்கிட்ட 2 ஷோல்டர்கிட்டையும் இது மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பின் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து நழுவாமல் இருக்கும். அடித்து திருப்பும் போது ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படியே அடிச்சுட்டு வாங்க. இதில் மாடல் கழுத்து போடலாம், பைப்பிங் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து அப்புறம் பழக பழக அப்புறமேட்டுக்கு நீங்கள் அந்த செஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ரவுண்டு நெக்கு இது மாதிரி போட்டு நல்லா திருப்பி நல்லா எப்படி போடணும் தைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அங்கே வந்து கட் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல பூரா அந்த நூலில் வந்து வெட்டிட்டுறாதீங்க. அந்த நூல் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தள்ளியே போடுங்க. இந்த இடத்துல நூல் பக்கத்தில் ரொம்ப ஒட்டி வெட்டாமல் கொஞ்சம் தள்ளி, ஏன்னா நூல் கட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். இப்படி கொடுத்துருங்க, கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நமக்கு வந்து திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து முன் பீஸ் தான் இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன், அடிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து முன் பீஸ் வந்து நம்ம திருப்பிட்டோம், இங்கே அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டோடனே லைனிங் துணி இந்த சைடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். இதுலேயும் படிமான தையல் வேணால் நீங்கள் போட்டுட்டு கூட திருப்பி தைக்கலாம். அதாவது படிமான தையல் எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி, இதுக்கு பேர் படிமான தையல்னு சொல்கிறது. அதாவது ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம், நல்ல பக்கம் போட்டு லைனிங்கை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள் சைடு திருப்பி விடணும். இப்படியே நம்ம வந்து படிமான தையல் போடணும். இது மாதிரி போட்டு நீங்கள் திருப்பும் போது உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக தான் இருக்கும். அது வந்து என்னென்னா நல்லா படிஞ்சு கொடுக்கும். அதுக்கு தான் இந்த படிமான தையல் போடுறது. இப்போ வந்து படிமான தையல் போட்டாச்சு. இப்போ வந்து பெரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துலையும் நீங்கள் குண்டூசி ஒன்று குத்திக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இந்த இடத்துல ஒன்று குத்திக்கலாம். குண்டு ஊசி அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து எம்மிங் ஊசி இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம் நழுவாமல் இருக்கிறதுக்காக. அப்படியே நம்ம ஓரத்துலையே தையல் விட்டு வரணும். இந்த கங்குலையே விட்டுடுவாங்க. பொறுமையாக தைச்சாலும் பரவாயில்ல, நல்லா நீட்டாக பொறுமையாக தைங்க.
அதே மாதிரி இந்த ஷோல்டரோட இப்படி ஊசியை வந்து லாக் பண்ணிட்டு அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு இதே மாதிரி ஒரு தையல் விட்டுவாங்க. கொஞ்சம் அந்த சைடெல்லாம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து வெளி பீஸை வந்து நல்ல பீஸை வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, லைனிங் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. வெளி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரான்ட்டா பரவாயில்ல, எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. சைடெல்லாம் நீங்கள் தையல் விடும்போது பெரிய தையல் கூட போட்டுக்கலாம். அந்த இங்கே கழுத்துக்கிட்ட வரும்போது மட்டும் நம்ம சின்ன தையல் விட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரான பீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. எக்ஸ்ட்ரான பீஸ் எல்லாம் இப்படி கத்திரிச்சு விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து சிங்கிள் தையல் ஒன்று தான் விட்டுருக்கோம். நீங்கள் வேணும்னா டபுள் தையல் கூட போட்டுக்குங்க. இப்போ வந்து இது வந்து பின் பீஸ் இப்போ ஜாயின் பண்ணுறேன். முதல்ல வந்து முன் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு, பின் பீஸ் ஜாயின் பண்ணுறேன். இப்படி நல்ல பக்கம் போட்டுக்கலாம். லைனிங் துணியும் நம்ம இது மாதிரி போட்டுக்கணும். கட் பண்ணுற வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா கட் பண்ண வீடியோ எடுத்துட்டோம், எடுத்தது வந்து டெலீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நான் போடுறேன். இது மாதிரி நம்ம வந்து அதாவது முன் சைடுன்னா நமக்கு எம் போட்டுக்குங்க, பின் சைடுன்னா நம்ம பி போட்டிங்கன்னா நம்ம வந்து, ஏன்னா இப்போ வந்து ரவுண்டு நெக்காவே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து 2 ஒரே அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த குழப்பமே வேண்டாம். நம்ம அது மாதிரிலாம் நம்ம வந்து இப்படி எழுத்தில் வந்து போட்டோம்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து கத்திரியில் அப்புறம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்படி ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கத்திரிச்சு விடுங்க. இப்போ பூராமே கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் திருப்புறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும். இப்படி கத்திரியில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. நூலை கத்திரிச்சிடாம இப்படி கத்திரிச்சு விட்ருங்க. சின்ன கத்திரி ஒன்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இப்படி ஷோல்ட்ரு வலிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து கையில் நூல் கத்திரிக்கிறதுக்கு இது சௌகரியமாக இருக்கும். நம்ம இப்போ படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த பீஸ் எல்லாம் என்ன செய்றீங்கன்னா, எப்பயும் இந்த லைனிங் சைடு தள்ளி விட்ருங்க. லைனிங் சைடு தள்ளி விட்டுட்டு இப்படியே ஒரு தையல் போட்டுவாங்க. இது திருப்புறதுக்கு சௌகரியத்துக்கு தான் அது. அப்படியே இந்த லைனிங் மேலேயே போட்டுவாங்க.
விட்டாச்சு. இப்போ வந்து உள் சைடு தையல் போடலாம். கரெக்டாக அந்த ஓரத்துலேயே போட்டுவாங்க, அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும். நல்லா சமமாக வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் ஒரு பின் குத்தி கூட நீங்கள் அதுக்கப்புறம் கூட அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக அடிச்சிங்கனாவே உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் ஆயிரும். போட்டு ஊசியை வந்து நல்லா குத்தி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் இப்படி இழுத்து விடணுங்கிறதே இல்லை, நம்ம பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கலாம். இப்படி ஓரத்துலேயே தையல் விட்டோம். இப்போ இந்த சைடெல்லாம் நம்ம இப்போ வந்து கழுத்துக்கு மட்டும் சின்ன தையலை போட்டு விட்டு கூட நம்ம இந்த மாதிரி சுற்றிலும் அடிக்கிறப்ப பெருந்தையலை கூட போட்டு விட்டுக்கலாம். பெரிய தையலாக போட்டு விட்டோம்னா அதுவே போதுமானது தான். இப்படி நீவி விட்டுக்குங்க. நீவி விட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் அது மாதிரி இருந்தால் கூட அது கரெக்டாக ஆயிரும். இப்படி நீவி விட்டு அப்புறம் அடிங்க. இப்போ நூலை கத்திரிச்சு விட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரான பீஸை பூரா கத்திரிச்சு விட்டுக்கலாம். அடிச்சாச்சு. அடிச்சு விட்டு இப்போ வந்து நம்ம நாட்டு இது டாட் பிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறது பார்க்கலாம். இப்போ இதையும் உள் சைடு மடித்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலேயே இதையும் நம்ம மடித்து வச்சுக்கலாம். ரெண்டு கிளாத்தையும் இப்படி நேராக மடித்து வச்சுக்கோங்க. இதே இது உங்களுக்கு வந்து நாளைக்கு ஜாக்கெட் தைக்கும் போதும் இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸுன்னா நம்ம கம்மியாக தான் பிடிப்போம். இது வந்து நம்ம ஃப்ராக்னால நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம 4.5 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ஃப்ராக்காக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம இந்த இடத்துலையும் நமக்கு பதிஞ்சிரும். இந்த இடத்துல வந்து ஒரு கட் கொடுத்துக்குங்க. அப்போ நம்ம அடுத்தது அடிக்கும் போது ரொம்ப சௌரியமாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த ஊசி குத்துன இந்த இடத்துல நல்லா அடையாளம் தெரியும் நமக்கு. இந்த இடத்துல இப்போ நம்ம டாட் பிடிக்கலாம். ப்ளவுஸுக்கு நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஃப்ராக்கு சுடிதாரு இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹைட்டாக பிடிச்சிக்கலாம். சின்ன தையல்லே பிடிச்சிக்குங்க. அதே மாதிரி இதுலையும் ரெண்டு டாட்டு கொஞ்சம் அமைப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி பிடிச்சிக்கலாம்.
இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக முடிக்க போகிற இடத்துல. டக்குன்னு அந்த இடத்துல வந்து ரிப்பீட் பண்ணலைன்னா பிரியும். அதனால் வந்து இங்கே கொண்டு வந்து 2 தடவை ஒட்டிக்கணும். இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ 2 இதுலையுமே நம்ம டாட் பிடிச்சிட்டோம். இப்போ வந்து அளவு எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு வந்து இது மாதிரி 2ஐயும் மடித்து போட்டுக்குங்க. இந்த இடத்துல லைட்டாக குடஞ்சிருக்கணும். நான் வந்து கட் பண்ணுறப்ப குடையில அடிக்கும்போது குடஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதில் அரைஞ்சு நம்ம சுடிதாருக்கு இது மாதிரி சுடிதாருக்கு எப்படி நம்ம இது பண்ணுவோமோ அது மாதிரி ஒரு அரைஞ்சு மட்டும் லைட்டாக இங்கேருந்து கொண்டு வந்து ஒரு அரைஞ்சு அந்த இடத்துல குடஞ்சிட்டோம்னா ஒரு ஷேப்பாக நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்காக இந்த பெருந்தையல் போட்டிருக்கோம் இல்லையா, சைடுலலாம் கவர் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் நூலை மட்டும் இப்படி கத்திரிச்சு விட்டுக்குங்க. அப்போ வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கறதுக்காக அந்த நூலை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. சும்மா அந்த ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும். ஒரு இடத்துல இல்லைன்னா 2 இடத்துல இது மாதிரி நம்ம லைனிங் கொடுக்கறதுனால. சிங்கிள் பீஸ்னால் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற வேலை இல்லை, அதனால் நம்ம கொடுக்க வேண்டியதும் இல்லை. இதுக்கு மட்டும் அது மாதிரி கொடுக்கணும். இப்போ வந்து 2ஆ மடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களது வந்து 36 இருக்குது, சுற்றளவு வந்து 36 இருக்குது. 36ல் வந்து நம்ம வந்து 36 வந்து பிரிச்சுக்கலாம். 36 பிரித்தோம்னா நமக்கு 18 வரும். 18 வந்து இப்போ 4 பீஸாக போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ அதில் 18லையும் நம்ம 2ஆ பிரிக்கிற மாதிரி இருக்கும். 2ஆ பிரித்தோம்னா நம்ம 9 வருது. இப்போ 9 வந்து இங்கே வந்து கோடு போட்டுக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டு வாங்க. இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்புறம் கூட நம்ம வந்து போட்டு பார்த்துட்டு பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பழகிறவங்க ஒரு இப்போ வந்து இப்போ அந்த அளவை எடுத்து நீங்கள் குறிச்சிக்குங்க. எக்ஸ்ட்ரா இருந்துட்டாலும் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். நம்ம வந்து அடிச்சுட்டு போடும்போது கூட நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்சிக்கலாம். நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போ இதையும் நம்ம என்ன செய்கிறோம்னா இப்படியே குண்டூசியில் இந்த சைடு குத்திக்கிட்டே வந்தோம்னா நம்ம அந்த அடுத்த இடத்துல நமக்கு வந்து பதிஞ்சிரும். இது மாதிரி குத்திகிட்டே வாங்க, அடுத்த இடத்துல பதிஞ்சிரும். நமக்கு வந்து ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஆம்கோலோட சுற்றளவு வந்து பார்த்தா 16. 16ல் வந்து ஒரு அரை இன்ச்சு ஷோல்டருக்கு போக மிச்சத்தை வந்து நம்ம அளந்துக்கணும். அப்போ வந்து 8 வருது. 2ஆ பிரித்தோம்னா 8. ஒரு ஆம்கோல் சைடு வந்து நமக்கு 16. 16ன்னா அதை 2ஆ பிரிக்கும் போது 8 வருது. ஷோல்டருக்கு எப்பயும் நீங்கள் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து போட்டுங்க. 8 வருது. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து சின்ன ஒரு கட் கொடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு வந்து அந்த உள்ளார பீஸ் போகுது தெரில அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து தச்ச பிற்பாடு நம்ம அளந்துக்கலாம். ஜாயின் பண்ண பிற்பாடு இந்த இடத்துலையும் நம்ம இது மாதிரி ஊசியில் குத்தி விட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பகுதியும் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாக நமக்கு தெரியும். உள் சைடு வந்து கவர் ஆயிரும். ஜாயின் பண்ணி கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம திருப்பி வேணா நம்ம வந்து அளந்து கூட பார்த்துக்கலாம்.
இதெல்லாம் சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சமமாக வச்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரான பிசுரெல்லாம் நம்ம கத்திரிச்சு விட்டுறலாம். இப்போ வந்து ஃப்ராக்கு கீழே வந்து கவுன் அந்த இது ஸ்கெட்டு வந்து நம்ம அடிக்கிறோம். 40 இருக்கு, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறனால 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு, நம்ம பார்த்துக்கணும். டைட்டாக இருந்தாலும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அதனால் இது வந்து கரைப்பகுதி இருக்கனால நான் வந்து துணி கம்மியாக இருக்கனால இந்த இடத்துல வந்து கரைப்பகுதி இருக்கனால மடிக்கலை. ஆனால் மடித்து விட்டா நீட்டாக இருக்கும். புதுசாக பழகுறவங்க துணி வந்து ரொம்ப கரெக்டாக எடுக்காதீங்க, எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எடுத்து மிச்சம்ட்டாலும் பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பிரிவியல் வச்சுக்கலாம். இது மாதிரி கையில் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய ஊசியில் கூட இது மாதிரி மடிச்சு விட்டுக்கிட்டே வாங்க. ஃப்ராக்கெல்லாம் ஈஸி தான், உங்களுக்கு அடிக்க வந்துடும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சிட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் இது மாதிரி அடிக்கும்போது ரொம்ப நமக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம இது மாதிரி அடையாளப்படுத்திக்கங்க. சோபா வந்து நம்ம சுருக்கம் மட்டும் எடுத்துருக்குறோம். சுருக்கம் எடுத்துட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சரியா இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இப்படி ரெண்டா மடிச்சுக்குங்க. இப்படி ரெண்டா மடிச்சு கரெக்டாக எடுத்துருக்கோமான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நல்லா அடையாளப்படுத்திங்க. 2 சைடும் ஜாயின் பண்ணுற சென்டரில் ஜாயின் பண்ணணும். இப்போ இதையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்படி ரெண்டாக மடித்து போட்டு இந்த இடத்துல சென்ட்ரு பகுதியில் இங்கே வந்து ஒரு கட் கொடுத்துக்குங்க. இது ஜாயின் பண்ணுறப்ப தெரியறதுக்காக இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ சுருக்கம் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். நல்ல பக்கம் போட்டிருக்கோம். திருப்பி இதையும் நம்ம நல்ல பக்கம் போட்டுட்டோம். இது முன் பீஸு, இது வந்து பின் பீஸு. இது வந்து முன் பீஸு. நம்ம இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம்.
இப்போ ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சின்ன தையலே போடுங்க. நம்ம இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம பெரிய தையல் போடணும். மற்றபடி பிரிக்கிறதுக்குன்னா நம்ம பெரிய தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நம்ம மெயினான தையல்னால் நார்மலான தையலாக தான் போடணும். இந்த இடத்துல நல்லா ஓட்டிக்கிட்டோம்னா பிரியாமல் இருக்கும். 2 தடவை இந்த இடத்துல ஓட்டிக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டு ஓட்டிட்டோம். இப்போ இந்த சைடை வச்சு இப்படியே திருப்பினீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கழுத்து எப்பயுமே கழுத்து சைடு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம ஆம்கோல் சைடு கொண்டு வரணும். ஷோல்டரு 2 சைடுமே நம்ம வந்து அது மாதிரி தான் செய்யணும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அது மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரான பீஸ் ஒரு சைடு இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு தைக்கிறவங்க அதை வந்து ஆம்கோல் சைடு சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஷோல்டரை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து கழுத்து சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். நெக் சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள் 2 சைடுமே. இங்கிட்ட சைடில் கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னா குறைச்சி விட்டுக்கலாம். ஆனால் கழுத்து சைடு நம்ம குறைக்கவும் கூடாது. அதே நேரத்தில் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். முன்னாடியே இங்கிட்டு குறைச்சோம்னா நம்ம கழுத்து சைடு குறைக்கிறப்ப நமக்கு வந்து கழுத்து வந்து அகலம் கொடுத்துரும். அதனால் குறைக்கக்கூடாது. இப்போ இந்த சைடு அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி வந்து லைட்டாக கத்திரிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து முன் பீஸு பின் பீஸுன்னு நான் எழுத சொன்னேன். இது வந்து நமக்கு முன் பீஸு, இது வந்து பின் பீஸு. பின் பீஸ் இது எதுக்காக நான் வந்து அடையாளப்படுத்த சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ இது பின் பீஸ் இல்லையா, இது வந்து பின் பீஸ் இருக்குது, இது வந்து முன் பீஸு. இந்த ஷோல்டரோட இந்த துணி பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரேஞ்சு, இது வந்து எப்படின்னா பின் சைடு தான் நமக்கு எப்பயும் போகணும். 2 சைடுமே நம்ம பின்னாடி தான் நம்ம கை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, கை ஜாயின் பண்ணுறப்ப நம்ம பின் சைடு தான் இந்த ஷோல்டர் பகுதி வந்து நம்ம பிடிச்ச பகுதி வந்து பிசுறு வந்து இந்த சைடு தான் போகணும். அதை பார்த்துக்குங்க. இந்த சைடு நூல் தெரியுது அப்படின்னா லைட்டாக இந்த இடத்துல இந்த மூலையில் வந்து கத்திரிச்சு விட்டுருங்க. இப்படி பிசுறு இருந்துச்சுன்னா கத்திரிச்சு விட்டுக்கலாம். கத்திரிச்சு விட்டுட்டு இப்போ எல்லாம் அந்த பெரிய தையல் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடெல்லாம் பெரிய தையல் விட்டுருக்க இடத்துலலாம் அந்த நூலை மட்டும் அங்கனங்கன இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இங்கே ஒன்று இப்படி இந்த நூலை மட்டும் அப்படி கட் பண்ணிட்டா அந்த வந்து அந்த அசைஞ்சு கொடுக்கும். அந்த நூல் வந்து இல்லைன்னா டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா சைடும் இந்த நூலை மட்டும் சும்மா 2 இடத்துல கத்திரிச்சு விட்டிங்கன்னா போதும். அந்த ஜாயின் பகுதியில் 2 சைடு, உள் சைடு வெளி சைடு இது மாதிரி கத்திரிச்சு விட்டுக்கலாம். இப்போ லைனிங் ஜாக்கெட் தைச்சாலும் சரி, நம்ம இது மாதிரி லைனிங் கொடுக்குறப்ப அந்த தையலை மட்டும் அந்த இடத்துல மட்டும், இப்போ நம்ம கழுத்துக்கிட்டேலாம் கட் பண்ணிடக்கூடாது. அந்த ஓரத்தில் மட்டும் ஆம்கோல் சைடு மட்டும் 2 சைடும். இப்போ வந்து கை வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த பிசுரை நம்ம பின் சைடு தள்ளியாச்சு. இப்போ வந்து அரை இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ கையிலையும் அதே மாதிரி தான். கையிலையும் இது மாதிரி நூலை வந்து இப்படி கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து முன் சைடு லைட்டாக நம்ம குடஞ்சிக்கலாம். ஒரு சைடு மட்டும் நம்ம இப்படி திருப்பி போட்டு கத்திரிச்சா தான் நமக்கு இது கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்படி அரை இன்ச்சு ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த சைடும் இப்படி சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த சைடு ஓரத்தில் இருந்து கூட சில பேர் ஜாயின் பண்ணிட்டு வருவாங்க அந்த ஆரம்பத்தில் இருந்து. அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு நேரம் வராது. சுருக்கி இழுக்காமல் இந்த துணியை நல்லா பின் சைடும் முன் சைடும் நல்லா பார்த்துட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து பின் சைடு. இப்போ வந்து இந்த தையலை இந்த துணியை வந்து நம்ம இந்த சைடு எடுத்து விட்டுக்கிறோம். இப்போ இது வந்து முன் சைடு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறப்ப நமக்கு உள் சைடே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து முன் சைடு வந்து குடையறதுக்கு. முன் சைடு மட்டும்தான் குடையணும்.
ஒரு சைடு குடையும் போது பார்த்தோம்னா நமக்கு வெளி சைடு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சைடு பார்த்தோம்னா நமக்கு வந்து உள் சைடு வந்து கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அது போக போக நீங்கள் வேலை செய்ய செய்ய அதுக்கு வந்து கற்றுக்க அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்படி லைட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணப்போ அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா சைடு இப்போ வந்து கை ஜாயின் பண்ணிட்டோம். கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம். நம்ம ஃப்ராக்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாகவும் அட்டாச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து நம்ம எப்படின்னா ஃப்ராக்கில் வந்து இப்போ நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு இது வந்து நீங்கள் இதை வந்து இது மாதிரி ஒன்று கற்றுக்குங்க. கையோட அளவு எடுத்துக்கலாம். கையோட அளவு வந்து நமக்கு சுற்றளவு வந்து 6 இன்ச்சு இருக்குது. சுற்றளவு வந்து 11 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம 5.5 இன்ச்சு இதில் வைக்கணும். 11 இன்ச்சுன்னா நமக்கு 5.5 இன்ச்சு. ஆம்கோல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 16. நம்ம இங்கே 8. பதினெட்டு இன்ச்சு இது அதாவது 36 இன்ச்சு சுற்றளவு. ரெண்டாக போட்டோம்னா நம்ம 18. இப்போ 18ல் நமக்கு 20 இருக்குது. அப்போ இங்கிட்டு வந்து 1 இன்ச்சும் நம்ம இங்கிட்டு 1 இன்ச்சும் நம்ம அடிச்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இதே கையை அளவே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கையை அளவு எடுத்து இதில் வச்சு கோடு போட்டுங்க. நல்லா அந்த இடத்துல வந்து 2 ஓட்டு ஓட்டிக்குங்க. இப்படி சமமாக எடுத்து விட்டுங்க. கீழே வந்து சுருங்கிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி எடுத்து விட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு இங்கிட்டு வந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கு பிடிச்சிக்கலாம்.
இப்போ 2 தையல் விட்டுட்டோம். இப்போ வந்து ஸ்கெட்டை வந்து ஜாயின் பண்ணலாம். அதை சைடை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி டபுள் தையல் போட்டுக்குங்க. நம்ம இந்த தையல் போக தையல்லேருந்து தையலை விட்டுருங்க. தையலை விட்டுட்டு இது மாதிரி வச்சு பாருங்க. இது மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து லைட்டாக அந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டு வரும்போது சுருக்கத்துக்கு அப்படியே சுருக்கி விட்டோம்னா இந்த இடத்துல வந்து சுருக்கம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த மடிப்பு பகுதியில் இப்படி லைட்டாக ஜாயின் பண்ணுறப்ப சப்போஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது மாதிரி சுருக்கத்தை வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்படி நல்ல பக்கம் எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், ஜாயின் பண்ணுறது தெரில அப்படின்னு சொன்னால், இது மாதிரி 2 பக்கம் நல்ல பக்கம் எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு இப்படியே சமமாக வச்சுக்கோங்க. இந்த சைடு பிடிச்சோம் இல்லையா, அந்த பிடிச்சது மட்டும் நமக்கு சைடில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி சைடில் போகிற மாதிரி இந்த ஜாயிண்ட் பகுதி மட்டும் சைடில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு ஒரு ஊசியில் வந்து நம்ம கவர் பண்ணிக்கோங்க. தெரியல இது மாதிரி ரவுண்டு ஜாயிண்ட் தெரில அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்க, ஊசியில் வந்து இப்படி குண்டு ஊசியில் இது மாதிரி கவர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்படியே இது மாதிரி நெட்டாக கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி அதாவது உள் சைடு, அதாவது கெட்ட பக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உள் சைடு பகுதியில் இது மாதிரி குண்டூசியில் கவர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இப்படி கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ரவுண்டு ஜாயிண்ட் தெரில அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செய்யலாம். இது மாதிரி கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. சுற்றிலும் கவர் பண்ணிவிட்டு இப்படியே வந்து இந்த இதை வந்து நீங்கள் இப்படி பெரட்டி விட்டுக்கலாம் உள் சைடு. இப்போ இந்த இடத்துல வந்து முறுகிக்கிட்டு வருது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இப்படி பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். இதே மாதிரி கையை பெரட்டி விட்ருங்க. இப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. ஊசியில் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்கெட்டு இருக்கு இல்லையா, இதை எடுத்து இப்படி உள் சைடு போட்டுங்க. உள் சைடு இப்படியே மாற்றி விட்டோம்னா ஈஸியாக பிறண்டு வந்துடும். இதே மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி எக்ஸ்ட்ரா வருது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால்
இந்த இடத்துல வந்து இப்போ ஸ்கெட்டோட இது அளவு எதுக்காக உங்களுக்கு வந்து சைடுலேயே இந்த ஜாயின் போகணும் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் இந்த சைடு இது பீஸையும் பிடிச்சிக்கலாம். இல்லைனாலும் நம்ம சுருக்கத்துக்கும் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சுருக்கத்துக்கு வந்து ஒரு மடிப்பு இப்படி லைட்டாக ஒரு மடிப்பு எடுத்துட்டோம்னா அந்த இது கவர் ஆயிரும். அப்படி இல்லைனாலும் நமக்கு வந்து ஃபுல்லாக சுருக்கம் இருக்குது, அப்போ வந்து சுருக்கம் எடுக்க வேண்டியதில்லை, இப்படி எக்ஸ்ட்ரா இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சைடில் வந்து கிராஸாக இப்படி பிடிச்சிருங்க ஸ்கெட்டில். ஏன்னா பாடியில் பிடிக்க வேணாம், இது பிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து டைட் ஆயிரும். இப்போ வந்து ஸ்கெட்டில் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கவர் ஆயிரும். ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கெட்டில் தான் பிடிக்கணும், பாடியில் பிடிக்கக்கூடாது. இப்போ 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கிட்டே வரலாம். அடிக்க அடிக்க அப்படியே எடுத்துருங்க. சிரமம்லாம் இல்லை, நம்ம வந்து அடிக்க அடிக்க நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிரும். நம்ம தைக்க தைக்க புரியும். உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். நேர் ஜாயிண்ட்டும் இருக்குது, நம்ம அது மாதிரியும் நான் அடித்து காமிக்கிறேன். இது வந்து ரவுண்ட் ஜாயிண்ட்டு. சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதையும் கற்றுக்காமல் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்படி எடுத்துட்டு தையல் போட்டுக்குங்க குண்டூசியில். இந்த மாதிரி டபுள் தையல் போட்டுக்குங்க, 2 தையல் போட்டுக்குங்க. ரெண்டு தையல் போட்டோம்னா நமக்கு பிரியாது. ஸ்கெட்டுக்கு வந்து நமக்கு இந்த இதே அளவுக்கு வந்து லைனிங் துணி கொடுக்கணுங்கிறது இல்லை, இதை விட ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கம்மியாக கூட கொடுக்கலாம். இது வந்து துணி வந்து எனக்கு திக்னஸாக இருக்கனால நான் வந்து லைனிங் வந்து மேலே பாடிக்கு மட்டும் கொடுத்துருக்கேன், கீழே வந்து நான் ஸ்கெட்டுக்கு கொடுக்கல. நமக்கு வந்து பாடி லூஸாக இருந்தாலும் சப்போஸ் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம், ஆனால் போட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்தால் எப்பயுமே கொஞ்சம் லூஸாகவே அடிச்சுக்குங்க, கொஞ்சம் அடிச்சுட்டு